ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்தியாவில் பிஜேபி ஜெயிச்சு மோடி பிரதமர் ஆவாரா அல்லது காங்கிரஸ் ஜெயிச்சு இல்லை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தர் பிரதமர் ஆவாங்களா? ஓகேங்களா, அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிஜேபி மோடி, அதாவது மோடியோட பலம் பலவீனம் அப்படின்னா மோடியோட பலத்தை பற்றி பேசுவோம். மோடிக்கு இந்தியா, அதாவது பிஜேபி, மோடின்னு சொல்லக்கூடாது, பிரதமராக பிஜேபிக்கு இந்தியா ஃபுல்லாக 256 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சப்போர்ட் இருக்குது. அதோட டைப் வச்சுருக்காங்க. 256 டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது விளம்பரம், அதாவது மோடினாவே விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்ணுற தொகையை மட்டும் சில ஆயிரம், 100 கோடி, 150 கோடி, 200 கோடின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் விளம்பரத்துக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விளம்பரத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, ஒரு மாநிலத்தை டார்கெட் வச்சுருக்காங்கன்னா அங்கே மட்டும்தான் அவங்களோட விளம்பரம் மையமாக இருக்கும். அதாவது யார் ஓப்பன் பண்ணாலும் அந்த விளம்பரம் அவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு விளம்பர செட்டப்ஸு, அதுக்கு உண்டான அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த தொகையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான தொகை. அந்த அளவுக்கு விளம்பரத்துக்கு மட்டும் அதிக அளவில் செலவு பண்ணி இன்றைக்கி விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது மோடி அப்படின்னா ஒரு வலிமையான தலைவர். புகழில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான தலைவராக உலகம் பூரா உலக தலைவர்கள் இந்திய மக்கள் வரைக்குமே பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இருந்து ஒரு 10 வருஷமாக, ஒரு 15 வருஷமாகவே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு வலிமையான தலைவனாக தன்னை காமிச்சிக்கிறார் மோடி. ஸோ அதனால் இங்கே எதிர்க்கட்சி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் படு வீக்காக இருக்குது. ஓகேங்களா, எதிர்க்கட்சியில் ஒரு ஒரு பிரபலமான ஒரு தலைவர் கிடையாது, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் கிடையாது, ஒரு எதையுமே ஒரு தைரியமாக எடுத்து முடிவு பண்ணி இப்போ பிரதமர் வேட்பாளரே எடுத்துக்கோங்க, யார் என்னன்னு இது வரைக்குமே நமக்கு தெரியல. இந்தியா கூட்டணி ஆரம்பித்து 41 கட்சிகள் அதில் இருக்காங்க. அந்த 41 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சி எதுக்குது அப்படின்னா அது ஒரு நகைப்புக்குரியது. அது 41 கட்சி ஒரு கட்சி எதுக்குது. இந்தியா ஃபுல்லாக 41 கட்சியுமே ஒரு கட்சி எதுக்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 41 கட்சியுமே பார்த்திங்கன்னா எதுக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு 300 இடங்கள் வரும்னு சொல்லி கணிச்சிட்டாங்க. இது வரைக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களுமே கணிச்சிருக்கு. இது போன எலெக்ஷனுமே, எம்பி எலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா கணிச்சு அவங்க சொன்னது நடந்திருக்கு. இந்த தடவை ஒரு தனிப்பெரும்பான்மையாகவும் கண்டிப்பாக மோடி அரசு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் படு வீக்காக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வலிமையான தலைவர்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு விளம்பரம், அந்த மாதிரி தன்னை விளம்பரப்படுத்திக்கிற கட்சி, அது விளம்பரப்படுத்திக்கிற கட்சி, ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் செஞ்ச கட்சியும் பிஜேபி தான். ஏன்னா மறுக்க முடியாது கிடையாது. ஏன்னா வாஜ்பாய் பீரியட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 4 வழிச்சாலையிலேருந்து இன்றைக்கி அந்த 4 வழிச்சாலையெல்லாம் போடல அப்படின்னா நினச்சி பாருங்கள், காங்கிரஸ் என்னைக்கு போகிறது அந்த 4 வழிச்சாலை? அது வாய்ப்பே கிடையாது. அது இப்போ வாஜ்பாய் அன்றைக்கி போட்டது தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அப்போவே ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட போட்ட இதுதான் 4 வழிச்சாலை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு 10 வருஷம் ஆட்சி அமைச்சு ஒரு செயல் திட்டங்களும் தமிழகத்தில் நடக்கலை. இந்தியாவிலேயும் அதிக அளவில் ஒரு விளம்பரம் கூட கிடையாது. இவங்க பண்ணுற விளம்பரத்தில் ஒரு 50% விளம்பரம் பண்ண கட்சி கூட காங்கிரஸ் கிடையாது. இது வரைக்குமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதிரி நாடுகள் கூட பயந்துட்டு இந்தியாவுக்குள்ளார இது வரைக்கும் ஒரு பாம் பிளாஸ்ட்டு, ஒரு பெரிய அட்டாக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 10 வருஷமாக எதுவுமே கிடையாது. ஏன்னா பயம். அந்த அளவுக்கு நம்மளோட இராணுவத்தோட டெக்னாலஜி அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, இந்தியன் அப்படின்னாவே பாதுகாப்பானவன், ஒரு பயமுறுத்தக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது இந்திய லெவலில் ஒரு வளம் வந்துட்டுருக்கு. நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியாது, ஆனால் உலகம் பூரா நம்மளை மதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வலிமையான தலைவனும்
பாதுகாப்பான சூழ்நிலையும் ஒரு தொழில் செய்கிறதுக்கு உண்டான முதலீடு வந்து இந்தியாவில் வந்து போடுறதுக்கு உண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான தலைமை வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆதரவான நிலையாக சொல்ல நான் வந்து ஒரு பப்ளிக்காக இருந்து நான் எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. ஒரு பப்ளிக்காக இருந்து இதை வந்து நான் வந்து என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு கருத்து கணிப்புகள் மூலிமா வந்து பார்த்தா பிஜேபி வந்து இந்த தடவை வந்து அதிக இடத்த வென்று ஆட்சி பிடிக்குங்கிறது கன்ஃபார்மாக வந்து ஒரு உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.